அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 எப்படியாவது அரசு வேலையை வாங்கிடணும் அப்படின்றது நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் கூடுதலாகவே திட்டமிட்டு படிச்சுட்டு வராங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய கனவும் கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்றது தான் நிறைய பேருடைய கனவுகளாக இருக்கும். அந்த கனவு நம்ம நினைச்ச நேரத்துக்கு நிறைவேறுதா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அந்த கனவு எல்லாருக்கும் நிறைவேறதில்ல. சிலருக்கு அந்த கனவு பழிக்கிறதுல அல்லது நிறைவேறதில்ல கொஞ்சம் காலம் தாழ்ந்தி நிறைவேறலாம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய திட்டமிடுதலை அல்லது எடுக்கக்கூடிய முடிவுகளை காலம் தாழ்த்தி எடுப்பதனால தான் நமக்கு நினைச்ச நேரத்தில் நம்முடைய கனவுகள் நிறைவேறதில்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த 2025 நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதத்துல என்னென்ன தேர்வு வரும் அப்படின்றத ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாகவே டிஎன்பிசி அருமையாக பட்டியலிட்டு நமக்கு சொல்லிட்டாங்க. அதுவும் இன்றைய இந்த சூழலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டிஎன்பிசி ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய காலத்துலலாம் டிஎன்பிசி தேர்வுக்கு அறிவிக்கிறதே என்னைக்குன்னு தெரியாது. அறிவிச்சு பின்னாடி டேட் எப்போ வரும்னுலாம் தெரியாது. அந்த தேதி குறிப்பிட்ட முன்கூட்டியே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் தேதிகள் வந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட தேதியில் நாங்கள் தேர்வு எழுதி பின்னாடி பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய ஒரு தருணம் தான் இருந்தது. நீங்கள் 2012க்கு முன்னெல்லாம் தேர்வு எழுதினவங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். நாங்களாம் 2000க்கு முன்னே தேர்வு எழுதி பணிக்கு வந்தவங்க. எங்களுடைய காலத்தில் ஒரு தேர்வை எழுதி முடிவுக்காக ஒரு 3 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படி இல்லை. ஓராண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு அந்த அட்டவணையை வெளியிட்டுறாங்க, திட்டமிட்ட அட்டவணையை வெளியிட்டுறாங்க. அந்த அட்டவணைப்படி சரியான தேதிக்கு கால்ஃபர் வருது, சரியான தேதிக்கு ரிசல்ட்டும் வந்துடுது. அந்த ஓராண்டுக்குள்ளாகவே உங்களுடைய முடிவுகள், தேர்வு முடிவுகள் வந்துடுது. அப்போது இது ஒரு பொற்காலம் தான் நாங்கள் சொல்லணும். எங்களுடைய காலத்தில் பல ஆண்டுகள் கடந்து தான் காலம் தாழ்த்தி வந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய ரீஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் காலத்தில் கலந்தாய்வு என்பதே கிடையவே கிடையாதுங்க. யாரை எப்போ கூப்பிடுவாங்க, எந்த பணி யாருக்கு கிடைக்கின்றதே தெரியாது. நாங்கள் எல்லாம் அப்ளை பண்ணுவோம். ஒரு 10 போஸ்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நாங்கள் அனுப்பிடுவோம். ஃபஸ்ட்டு ரெவன்யூ அசிஸ்டண்ட்டு, அப்புறம் இந்த வேறு டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் வேணும் அப்படின்னு குரூப் 2ல் எழுதி அனுப்பிவிடுவோம். நாங்கள் அதில் அவங்கள தான் செலக்ட் பண்ணி தேர்வு பண்ணி நமக்கு அனுப்பிவிடுவாங்க. அப்படி இருந்த காலகட்டம் இன்னைக்கு உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதனுடைய அடிப்படையில் நீங்கள் விரும்பிய துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு ரீஃபார்ம்லாம் நிறையா கொண்டு வந்துருக்குறாங்க. அது டிஎன்பிசிக்கு நம்ம உண்மையிலேயே ரொம்ப நன்றியே சொல்லணும். பல்வேறு சர்ச்சைகள் நிறைய பேர் அந்த டிஎன்பிசி மேலே சுமத்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக ஒரே குறிக்கோளோட படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு டிஎன்பிசியில் வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி தான். அது பல காரணங்களை சொல்லி காலத்தை தாழ்த்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க சில பேர். எப்படி இருப்பினும் ஒரு 10,000 போஸ்ட் அல்லது 20,000 போஸ்ட் வந்தாலும் கூட எனக்கு ஒரு போஸ்ட் தான் தேவை. நான் படிக்கிறது எனக்காக ஒரு போஸ்ட்டுக்காக தான் நான் படிக்க போகிறேன். அப்படி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ போஸ்ட்டு கால்பர் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு போஸ்ட்டு தான் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக மனசில் வச்சுக்கின்னு நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இப்போ இந்த 2025 டிஎன்பிசி தேர்வில் நீங்கள் குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது. குரூப் 4 வரக்கூடிய 7வது மாதம் 13ஆம் தேதி நமக்கு எக்ஸாம் அப்படின்றது முன்கூட்டியே திட்டமிட்டுட்டாங்க. நிறைய மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முன்கூட்டியே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் கால்பர் அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் 25ஆம் தேதி தான் கால்பரே வரப்போகுது. அப்போ தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் அப்போ தான் பயிற்சி மையங்களை நோக்கி படையெடுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இது எப்பொழுதுமே வழக்கமாக நடக்கக்கூடியது தான். எப்பெல்லாம் கால்பர் வருதோ அப்போ ஒரு பெரும் கூட்டம் திரளாக போவாங்க. அது மீண்டும் தேர்வு எழுதி பார்ப்பாங்க. ரிசல்ட் வரலன்னா மீண்டும் பழையபடி வேலைக்கு போயிடுவாங்க. மீண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து எப்போ கால்ஃபர் வருதோ அப்போ மீண்டும் படையெடுப்பாங்க, மீண்டும் தேர்வு எழுதுவாங்க, மீண்டும் வரலன்னா போயிடுவாங்க. இந்த மாதிரி இதுக்குன்னே சில குரூப்புகள் இருக்குது. அதாவது சும்மா ட்ரை பண்ணி பார்க்கறது, எழுதி பார்ப்போமே, அதிர்ஷ்டம் இருக்குமே அப்படின்ற இந்த மூட நம்பிக்கைலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. கடின உழைப்பு, விடாமுயற்சி, நல்ல நம்பிக்கை, இது மட்டும் உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதனுடைய அடிப்படையில் நம்ம காஞ்சிஎக்ஸன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் நிறைய வகுப்புகளை புதிய வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏற்கனவே 2 பேட்ச் போயிட்டுருக்குது. இப்போது இந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பு, குரூப் 4க்கான அறிவிப்புக்கு ஒரு முன்கூட்டியே ஒரு பேட்செல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். நிறைய படிக்கக்கூடிய மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் ஆசிரியர் பணிக்கு போகிறாங்க. சில பேர் தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மாலை நேரத்தில் தான் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் பகல் பொழுதில் முழு நேரமாக படிப்பாங்க. சில பேர் குடும்ப சூழல் காரணமாக, வறுமையின் காரணமாக ப்ரைவேட் கம்பெனிக்கு போயிட்டு சமாளிச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க மாலை நேரத்தில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பயிற்சி மையங்கள் ஈவினிங் பேட்ச் ஆரம்பிக்க இருக்கா அப்படின்னு தேடுவாங்க. அந்த வகையில் அவங்களும் கேட்டுக்கொண்டதன் வகையில் நம்ம கிருஷ்ணகிரியில் இங்கே வர காஞ்சிஎக்ஸன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் ஈவினிங் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்காகவே
மாலை வேலையில் படிக்கணும் என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம கிருஷ்ணகிரியில் இயங்கி வர காஞ்சி பயிற்சி மையத்தில் ஈவினிங் பேட்ச் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த ஈவினிங் பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்கிறோன்னா 24 வரக்கூடிய திங்கட்கிழமை 24ஆம் தேதி மார்ச் 24ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறோம். அந்த ஈவினிங் பேட்ச் எந்த டைம்லேருந்து எந்த டைம்னா 6 மணிலேருந்து 8:30 வரை நம்ம ஆரம்பிக்கிறோம். அது எந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை வரை வாரத்தில் 5 நாளைக்கும் 6 மணிலேருந்து 8:30 வரையும் டெய்லியுமே கிளாஸ் இருக்கும். சரி, இந்த கேப்பில் டெஸ்ட்டு எடுப்பீங்களா, கண்டக்ட் பண்ணுவீங்களான்னா நிச்சயமாக டெஸ்ட்டு வந்து முன்கூட்டியே எழுத விருப்பம் இருக்கிறவங்க ஒரு 4 மணிக்கு வந்து எழுதலாம். இல்லை அப்படின்னா 8:30க்கு பின்னாடி எழுதலாம். இல்லை அதில் எனக்கு போதிய டைம் இல்லை அப்படின்னா சனி ஞாயிறு உங்களுக்கு விடுமுறை நாளாக இருக்கும். அந்த நேரங்களில் உங்களுக்கு வசதியான நாட்களில் வந்து தேர்வு எழுதிக்கலாம். அப்போ தேர்வுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுக்குறோம். சரி, இந்த நம்ம கிருஷ்ணகிரியில் இயங்கி வர காஞ்சி பயிற்சி மையத்தில் ஈவினிங் பேட்ச் மட்டும்தான் இருக்குதான்னா அப்படி இல்லை. காலையிலே மார்னிங் பேட்ச் ஒன்று ரெகுலராக இருக்குது. என்ன அப்படின்னா காலையில் 10லேருந்து 1 மணி வரை ஒரு பேட்ச் இருக்குது. இது ஆஃப்லைன்லையும் நீங்கள் படிச்சுக்கலாம், ஆன்லைன்லையும் படிச்சுக்கலாம். சரிங்க சார், இந்த ஈவினிங் பேட்சில் ஆன்லைன் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். நிச்சயமாக அதுவும் ஆன்லைனில் இருக்குது. ஏன்னா வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து அல்லது வெவ்வேறு வட்டங்களில் இருந்து நீங்கள் நேரடியாக பயிற்சி பெற முடியல, ஆன்லைன் வழியாகவே நாங்கள் பயிற்சி பெற்றுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் பேட்சும் ஆன்லைனில் உங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒருவேளை அந்த டைமில் ஆன்லைனில் லைவாக உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவாக கிடைச்சிரும். அது பார்க்க முடியல, நான் எனக்கு ஒரு 8 மணிக்கு மேலே தான் குடும்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே தான் ஃப்ரீ ஆகுவேன், அந்த டைமில் பார்க்கணும்னா நீங்கள் ரெக்கார்டடாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லாகின் நம்ம கொடுத்துருவோம், ஒரு ஐடி கொடுத்துருவோம். அந்த ஐடியை நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணலன்னா உள்ளுக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு எந்தெந்த டேட்டில் என்னென்ன வீடியோ பார்க்கணுமோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். சரி சார், இந்த வீடியோ பார்த்துடுறோம், ரைட், ஓகே, லைவ் வீடியோ இல்லை இந்த அல்லது ஆப்ஷனான வீடியோலாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், மெட்டீரியல் கொடுப்பீங்களான்னா நிச்சயமாக அந்த குரூப் 4க்கு தேவையான அத்தனை மெட்டீரியலும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நம்ம பயிற்சி மையத்துக்கு ஒரு கிரெடிட். அதனால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான அத்தனை யுத்திகளையும் நம்ம பயிற்சி மையத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து வழிகாட்டுவாங்க, சரியாக உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த மெட்டீரியல் கொடுக்குறோம், கிளாஸ் இருக்குது, அப்புறம் டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து இந்த ஈவினிங் பேட்சில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டக்ட் பண்ண போகிறோம். அதே போல் தான் சாட்டர்டே சண்டே பேட்சும் இருக்குது. அதாவது சாட்டர்டே சண்டே அப்படின்னாக்கல சனி ஞாயிறில் மட்டும் வாரத்தில் 2 நாள் மட்டும் ஒரு கிளாஸ் இருக்குது. அது காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 5 மணி வரை நடத்துவோம். இது வாரத்தில் 2 நாளைக்கு மட்டும். இது வீக்கெண்டு பேட்ச் அப்படின்னு சொல்லப்படும். இந்த 3 வகையான பயிற்சி வகுப்புகளுமே வரக்கூடிய 7வது மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்த குரூப் 4 தேர்வுக்காக மட்டுமே திட்டமிட்டு நம்ம இதை நடத்த இருக்கிறோம். இது பற்றிய முழு விவரங்களை கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதோடு மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் ஏதாவது இருக்கா அப்படின்னா கட்டாயம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக கண்டக்ட் பண்ணுறோம். வரக்கூடிய 24ஆம் தேதி அதுவும் டெஸ்ட் பேட்ச் நடக்குது. குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் நடக்குது. அதே போல் குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்ச் நடக்குது. அதே போல் குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்சும் தனித்தனியாக நடக்குது. சரி, இந்த பயிற்சி மையத்தில் உங்களுக்கு ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழியில் எடுக்கிறாங்களா? 2லுமே எடுக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 2மே எடுக்கிறாங்க. நீங்கள் 2மே பயன்படுத்திக்கலாம். மெட்டீரியல் எதில் வேணுமோ அதில் நீங்கள் கேட்டுக்கலாம். தமிழ் மீடியமில் மெட்டீரியல் வேணும்னாலும் சரி, இல்லை ஆங்கில வழியில் மெட்டீரியல் வேணாலும் 2 மொழியிலையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். தமிழ் இங்கே வந்து ரொம்ப பிரதானமாக பயிற்சி அளிப்பாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம பயிற்சி மையத்தில் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நிறைய மாணவர்கள் வந்து 100க்கு 95க்கு மேலே நிறைய மாணவர்கள் தமிழை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இங்கே பயிற்சி அளிக்கிறதுனால இங்கே நிறைய மதிப்பெண் பெறுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் பிரதானமாக இன்னொன்று ரோல் பண்ணுறது வந்து மேக்ஸ் அப்படி மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 25க்கு 25 போட்டிருக்காங்க. எல்லா மாணவர்களும் குறைந்தபட்சம் 25க்கு 20வது மினிமம் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு எளிமையாக வந்து மேக்ஸு நம்ம சாருங்க சொல்லிக் கொடுப்பாங்க. எனவே நம்ம பயிற்சி மையத்தில் ரொம்ப பிரதானமாக ஃபோக்கஸ் பண்ணுறது தமிழ் அப்புறம் மேக்ஸு என்று சொல்லக்கூடிய 2 தான் ரொம்ப பிரதானமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அதை டிபெண்ட் பண்ணி ரிசல்ட் இருக்கிறதுனால. நீங்கள் புதிய சிலபஸ் இப்போ வந்திருக்குது, இதில் ஏதாவது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குமானா நிச்சயமாக இது எல்லாருக்குமே புதியதாக நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க. தமிழ் வந்து கொஞ்சமாக கொஷின்ஸ் வித்தியாசம் தான் இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கணும் 6லேருந்து 12க்குள்ளே இருக்கக்கூடிய புத்தகத்திலிருந்து மட்டுமே கேள்விகள் இடம்பெறும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மெட்டீரியல் கொடுப்போம். அதை மட்டும் நீங்கள் படித்து தினமும் பயிற்சி எடுத்தீங்கன்னா போதுமானது. இந்த ஈவினிங் பேட்ச் ஆகட்டும், அல்லது மார்னிங் பேட்ச் ஆகட்டும், அல்லது வீக்கெண்டு பேட்ச் ஆகட்டும், அனைவருமே எங்களுடைய வழிகாட்டுதலை முழுமையாக பயன்படுத்தி நாங்கள் சொல்லக்கூடிய தேர்வுகளை சிறப்பாக எழுதிட்டு வந்தீங்கன்னா 100% வெற்றி பெற்றலாம். மேலும் உங்களுடைய தகவலுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எங்களுடைய நம்பரை ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டுங்க, பயனடைங்க. நன்றி, வணக்கம்.